ஹிந்தியில் எல்லா எழுத்தும் பார்த்து முடிச்சிட்டோம். காக்கா கிக்கி எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம 2 எழுத்தில் வார்த்தைங்க வந்து எப்படி எழுதலாம், அதை எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து இந்த கீ அந்த வரிசை கீ கீ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு மட்டும் எழுதியிருக்கேன். இதுலேருந்து நம்ம வந்து வரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணலாம், யூஸ் பண்ணலான்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே 2 எழுத்தில் உள்ளது மட்டும் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஹிந்தியில் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கால்வாசி நம்ம வந்து கடைசி எழுத்தை வந்து மெய் எழுத்தாக நம்ம வாசிக்கணும். சரியா? மெய் எழுத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம புள்ளி வச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் கீழே கோடும் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் குழப்பிக்க வேணாம், அது அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போக்கி நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சில வார்த்தை வந்து வேறு மாதிரி வரும். ஆனால் முக்கால்வாசி நம்மளுக்கு என்னென்னா கடைசி எழுத்துல வந்து நம்ம வந்து மெய் எழுத்தாக சொல்லணும். இப்போ நம்ம இது என்ன எழுத்து? ப இருக்கு இல்லையா, 3வது ப. நம்ம இதை எப்படி வாசிக்கணும்? இதை ப பன்னு சொல்லாமல் இந்த கடைசி எழுத்தை இப், அதாவது நம்ம வந்து மெய் எழுத்த சொல்லணும். ஸோ அப், 3வது பலையே அது பேன்னு சொல்லலையே, அப். ஸோ எப்படி வாசிக்கணுங்கிறத நீங்கள் கடைசி எழுத்தை நம்ம மெய் எழுத்தாக வச்சுக்கணும். அந்த எழுத்து என்னவோ அதை மெய் எழுத்தாக சொல்லணும்னு நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் அப்படி வாசிக்கணும் தான். இப் சரி சொல்லலாம், அப். அப்னா இப்பொழுது அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த ஆனா வரிசை க ச 3 வரிசையில் வந்து 2 எழுத்து உள்ளதை எழுதியிருக்கேன். இப்போ இது என்னது? இது வந்து ம. நம்ம கடைசி எழுத்து எப்படி வாசிக்கணும்? இம். ஸோ ஆம். ஆம்னா மாம்பழம். அடுத்து இ, இது ச. சாவை எப்படி வாசிக்கணும்? இஸ். ஸோ இஸ். இஸ்னா இந்த. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி 2 எழுத்தில் வரணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். எந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் 2 எழுத்தில் ஈஸியாக வர்றதுக்கு எழுதியிருக்கேன். அடுத்து ஈ இருக்கு இல்லையா, ஈ. இது 2வது க. அதை எப்படி வாசிக்கணும்? இக். ஸோ ஈக். ஈக்னா கரும்பு. இது உங்களுக்கு தெரியும், ஷ. 2வது ஷ எழுதுவோம் இல்லையா, அதுக்கோட தொணக்கால். சார் உஷா. உஷா அப்படின்னா அதிகாலை, விடிய காலத்தில் சொல்லணும் இல்லையா, அது அதிகாலை. இது வந்து என்னது? ந. தொணக்கால் போட்டுருங்க, நா. ஸோ தொணக்கால் போட்டுருந்தா அதே தான் வாசிக்கணும். இந்த தொணக்கால் இல்லாமல் அந்த எழுத்து இருந்துச்சுன்னா அது வந்து மெய் எழுத்தாக சொல்லணும், அவ்வளோதான். மீதி இதெல்லாம் அப்படியே தான். உஷா, ஊனா. ஊனா அப்படின்னா நம்ம உள் கம்பளி இருக்கு இல்லையா, அந்த கம்பளியை வந்து ஊனா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இது ரி. ரி ஷி. ரிஷினா முனிவர். அடுத்து ஏ க. அப்படின்னா என்னன்னு வச்சுக்கணும்? இக். ஸோ நார்மலாக அந்த எழுத்து இருந்தால் மட்டும்தான் மெய் எழுத்து. மீதெல்லாம் தொணக்கால் அந்த சீலை வந்து அதை அப்படி அப்படியே வாசித்தா போதும். ஏக் அப்படின்னா 1. ஐயா, இத்ஷா. ஐஷா அப்படின்னா அப்படி அதே மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவ்வாறு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து ஓ, ரே போட்டிருக்கேன். அப்போ எப்படி வாசிக்கணும்? இர். ஸோ ஓர். ஓர்னா டைரக்ஷன், திசை, எந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கு ஓர்னு சொல்லுவோம். அடுத்து அவு, அதே தான். ஸோ ஓர், அவுர். அவுர்னா மேலும். அதை நம்ம வந்து இங்கிலீஷில் அண்டு சொல்லுவோம்ல, இதுவும் அதுவும் அந்த மாதிரி உள்ளதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதை அவுர். அப்படின்னா மேலும். ஸோ இது வந்து அம்மாக்கெலாம் வார்த்தை கிடையாது, அம்மாக்கெல்லாம் இடையில வரும். ஸோ அது ஒரு எழுத்தாக ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ பாருங்கள், அப், ஆம், இஸ், ஈக், உஷா, ஊனா, ரிஷி, ஏக், ஐசா, ஓர், அவுர். ஸோ இந்த 2 எழுத்தில் உள்ளது. நீங்கள் வந்து அதுக்கான அர்த்தத்தையும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நான் 2 எழுத்து 3 எழுத்துலாம் எழுதுகிறப்ப அர்த்தத்தையும் நான் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து வார்த்தைங்க வாக்கியம்லாம் நம்ம சென்டென்ஸ் எழுதுகிறப்பலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து உபயோகப்படுத்திக்க முடியும். அடுத்து க வரிசையில் இது வரையும் ஏன் அது கிடையாது, அது ஏன்னா அது ஃபஸ்ட்டு வராது. இப்போது க லவர் அப்போ எப்படி வச்சுக்கணும்? கல். கல்ங்கிற வார்த்தை வந்து நேற்றுக்கும் சொல்லுவோம், நாளைக்கும் சொல்லுவோம். அந்த வாக்கியம் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கே புரிஞ்சிடும். நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கல் வந்து நேற்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு நான் வாங்க போகிறோம், நாளைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த இலக்கணம் சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ கல்லுக்கு வந்து நேற்றுக்கும் இதுதான், நாளைக்கும் இதுதான். அடுத்து 2வது க. க ரான எப்படி வச்சுக்கணும்? இர். கர். அது வந்து கழுதை. இன்னொன்று கதான்னு சொல்லுவாங்க, இது வந்து கருனாலும் கழுதை. அடுத்து 3வது க. கஜ இல்லாட்டி இஜ். கஜ்ஜுன்னு சொல்லலாம், இல்லை கஜ, ரெண்டுமே யானை. நம்ம நார்மலாகவே கஜன் தமிழ்லையும் சொல்லலாம் இல்லையா, யானை. அடுத்து 4வது கக்கு ர. கர். இதெல்லாம் பாருங்கள், ரா வச்சு நிறைய வார்த்தை இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடுக்கு க இர் கர். கல், கர், கஜ, கஜ் எதுன்னு சொல்லலாம், கர். அடுத்து ச வரிசை. ச லாக் வந்து என்ன சொல்லணும்? இல். சல். சல்னா அசையுது, நம்ம நகர்ந்து போகிறது அந்த மாதிரி உள்ளதுக்கு சலால்லாம் அப்படிலாம் சொல்லுவோம்.
சல்னா அசைஞ்சு போகிறது. இப்போ இந்த சல் சித்ரா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம படம்லாம் அப்படி இருக்குது ஓடுது இல்லையா, மூமெண்ட்டோட இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சல் சித்ரா அந்த மாதிரிலாம் மூவி அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஸோ நார்மல் சல்லுனா அசையும். ரெண்டாவது திர உங்களுக்கு தெரியும். ஸோ சத்ர அப்படின்னா சத்ரான்னு சொல்லுவாங்க, சத்திரின்னு சொல்லுவோம். அது வந்து ஆண்பால் பெண்பால் பொறுத்து. இதுக்கு வந்து சத்ரனா நார்மலாக அந்த குடைக்கு வந்து சத்ர. அடுத்து மூணாவது இல். ஃபஸ்ட்டு செல் அப்படிங்கிறது அசைகிறது, நகர்றது அந்த மாதிரி. இல் ஜல்னா தண்ணீர், நமக்கு தண்ணீர் குடிக்கிறோம்ல அந்த இதுக்கு ஜல். அடுத்து நாலாவது ஜட் அப்படின்னா சீக்கிரமாக வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வேறு வார்த்தை ஜல்தி ஹிந்தியில் இருக்குது. பட் இது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜட். ஸோ சல், சத்ர, ஜல், சட். ஸோ இதுக்கான எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதி எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும், அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீதி அடுத்த வரிசை இதுக்கு வரிசையில் உள்ள எல்லாத்துக்கும் 2 எழுத்தான வார்த்தைகளை பார்க்கலாம்.